தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முழக்கன் புனித வணங்கி மேனால் இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதி நம் அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்களே, அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அதில் ஆன்மீக உணர்வு எப்படி பொங்கியற வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் உள்ளத்தில் ஒளியாய் புகுத்துகின்ற இறைவனை நாம் நேரில் கண்டதில்லை. ஆனால் குருவின் மூலமாக அந்த இறைவனை காண முடியும் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்ற நம் அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களுடைய திருவடிகளையும் பணிந்து இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஆந்திர மாநிலத்தினுடைய வனத்துறை அமைச்சர் பாசத்திற்கினிய சகோதரர் ராமச்சந்திர ரெட்டிகார் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற பூஜனிய சாமிஜி அவர்களே, பத்திரிகை சகோதரர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கின்ற பாசத்திற்கினிய தாய்மார்களே, அன்புள்ள கொண்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் சக்தி அம்மாவினுடைய இந்த ஜெயந்தி விழாவில் நான் என் வணக்கத்தை இறுத்தாக்கிக் கொள்வதிலே பெருமை கொள்கின்றேன். அம்மா அவர்களோடு எனக்கு ஏறத்தாழ 27-28 ஆண்டு காலம் அம்மாவோடு பயணிக்கின்ற, அவர்களை பார்க்கின்ற, அவர்களை தரிசிக்கின்ற, அவருடைய அருளை பெறுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அப்படி அவரோடு பயணிக்கின்ற நேரத்தில் எல்லாம் நமக்கு ஒன்றே ஒன்றுதான் கிடைக்கிறது. எவ்வளவு மனச்சோர்வு இருந்தாலும் அத்தனையும் அவர் அகற்றிவிட்டு புதுப்பொழிவோடு நாம் செயலாற்றுகின்ற திறனை நமக்கு தருகின்ற சக்தியை அம்மா நமக்கு தருகிறார். நான் இதை ஏன் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், அம்மாவினுடைய அருள் நம்மை இமயத்தை கூட அசத்தி பார்க்கின்ற சக்தியை தருகின்ற ஒரு அருள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்தே இருக்கின்றோம். பல நாள் நான் அவர்களோடு இருந்த நேரத்தில் பசுவுக்கு அவர் பூஜை செய்கின்ற அந்த நேரத்தில் அந்த பசு 1 மணி நேரம் ஆனாலும் கூட ஒரு சிறிய அசைவு கூட இல்லாமல் அப்படியே நின்றிருப்பதை, அந்த அரிய காட்சியை, அந்த தெய்வீக ஒளியை கிடைக்கின்ற பேறு பெற்றிருக்கின்றோம். நான் முதலாக அம்மாவை சந்திக்கின்ற நேரத்தில் ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். A devotee from Canada, when she came here to Vellore, she got a lot of stomach pain. When all people will immediately, she has been taken to the hospital, and all the doctors were saying that there is a tumor inside and you have to undergo an operation. So she doesn't know, but the pain is so unbearable. She came to Amma to take the Ashirwad before going for an operation. Then Amma said, no need for any operation, you will be all right. That miracle has happened. Without any operation, with Amma's only blessings, the tumor has gone where nobody knows. When she has been scanned again, there is no tumor. That is the greatness of our Amma. That is what we worship. That's why I said in my earlier part of the speech that we have not seen God, but we see God through Amma, through Guru. That is the greatness of Amma. பல ஆண்டுகள் பயணித்த நேரத்தில்
எல்லோருக்கும் ஆன்மீக ஒளியை மட்டும் தருவதைத்தான் போதிப்பார்கள், நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகத்தான் ஆண்டவனை அடைய முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கின்ற நம்முடைய அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற உலகத்தின் ஒப்புயர்வுற்ற தலைவராக விளங்குகின்ற நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் அம்மாவை பார்ப்பதற்காக இங்கே வந்திருந்தார்கள். நானும் அவரோடு வந்திருந்தேன். பலமுறை அம்மாவை பார்த்திருந்தாலும் அவர் வருகிற பொழுதும் நாமும் உடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நானும் வந்திருந்தேன். அப்பொழுது மோடிஜி அவர்கள் அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு அம்மா அவர்கள் செய்கின்ற சமூக சேவைகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்கின்றார்கள். அதில் அன்னதானம். இந்த கோயிலுக்கு வந்துவிட்டு யாரும் பசியோடு திரும்பியதாக வரலாறு இல்லை. எதை சொன்னாலும் அதை செய்கின்றவராக அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சமுதாயத்திற்காக அம்மா செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி படிப்படியாக மோடிஜி அவர்கள் கேட்டுக்கொண்டே வந்தபோது அவர்கள் வியந்து போனார்கள். இவ்வளவு சமூக சேவைகளை ஒரு குருவால் செய்ய முடிகிறது என்று சொன்னால், அன்றைக்கு அவர் மனதிலே வெளியே போகிறபோது சொன்னார்கள், ஒரு குருவால் இவ்வளவு சமுதாய நன்மைகளை செய்ய முடியும் என்று சொன்னால் ஒரு நாட்டிற்கு தலைவராக இருக்கின்றவர்கள் ஏன் செய்ய முடியாது என்கின்ற கேள்வியை என்னிடத்தில் எழுப்பினார்கள். அதுதான் இன்றைக்கு அவர் மிகச்சிறந்த பிரதமராக வருவதற்கு இந்த மண்ணிலே தோன்றிய அந்த உணர்வுகள் தான் காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் கருதுகிறேன். ஏழை எளிய மக்களின் மீது அன்பு கொள்ளாமல், அவர்கள் மீது இருக்கின்ற ஒரு அக்கறை கொள்ளாமல், அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அதை அவர்களுக்கு சரி செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு இல்லாமல் ஒரு மேன்மை அடைவது என்பது இயலாது என்பதை அம்மாவினுடைய ஒளியால் நானும் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். எந்த திட்டத்தை சொல்லுங்கள், காடு வளர்க்கின்ற திட்டமா அங்கே அம்மா இருக்கிறார்கள். ஆண்டுக்கு 1,00,000 மரக்கன்றுகள் நடப்படுகிறது. இப்படி பல ஆண்டுகள் பல லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு தெய்வீக ஒளி பொருந்திய இந்த பிரதேசம் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லோரும் சொல்கிறார்களே என்விரான்மெண்ட் எல்லோரும் எல்லா மிகப்பெரிய அறிஞர்களும் இன்றைக்கு சொல்கின்றதை சாதாரணமாக நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் நம்முடைய சக்தி அம்மா என்று சொன்னால் அது முடியாது. அன்னதானமாகட்டும், காடு வளர்ப்பு திட்டமாகட்டும், ஏழை எளிய மக்களுக்கு பென்ஷன் தருகின்ற திட்டமாக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு மருத்துவ சேவை தருகின்ற திட்டமாக இருக்கட்டும், எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லுங்கள். அம்மா அவர்களிடத்திலே ஒரு நாள் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அம்மா அவர்கள் சொன்னார்கள், என்ன எல்லோரும் எதற்கோ பார்க்குகளை கொண்டு வருகிறார்கள். டெக்ஸ்டைல் பார்க் வருகிறது, என்ஜினியரிங் பார்க் வருகிறது, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் வருகிறது, ஹார்ட்வேர் டெக்னாலஜி பார்க் வருகிறது, எதற்கெடுத்தாலும் பார்க் வருகிறது. இவை எல்லாம் சமுதாயத்தினுடைய நலனை மட்டும் கட்டி காத்து நிற்கதோடு முடியும் என்று நினைக்கின்றாயா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இவை எல்லாம் பொருளாதார வளர்ச்சியை காட்டுகிறது என்று சொன்னேன். உடனே அடுத்ததாக சொன்னார்கள், எந்த பொருளாதார வளர்ச்சியும் மனிதநேயமிக்க மனித உணர்வின் வளர்ச்சியாக இருக்க வேண்டும், மனித உணர்வின் மேன்மை தாங்கியதாக அது இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி சொல்கிறோம் சொன்னார்கள், நாம் கூட இந்த பகுதியை எப்படி மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னால், முற்றிலுமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்க்காக இது மாற வேண்டும் நம்முடைய இந்த பூமி என்று சொன்னார். அதை கண்கூடாக பார்க்கின்ற, அப்படி ஒரு உணர்வை பெறுகின்ற ஒரு அற்புதமான குருவாக இன்றைக்கு நம்முடைய சக்தி அம்மா இருக்கிறார்கள். ஒரு நாள் நான் இங்கே வந்து வழக்கம் போல அம்மாவை சந்திப்பதற்காக வந்தபோது சம்பத் அவர்கள் எனக்கு ஒரு அறையை தந்திருந்தார்கள். அந்த அறையிலே நான் தங்கி இருந்தேன். அந்த அறையை விட்டு வெளியே வருகிற பொழுது என்னுடைய நண்பரும் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவின் அரசியலே ஆட்டி படைக்கின்ற சக்தியை பெற்றவரும் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்த உடனேயே நான் வியந்து போனேன். ஏனென்று சொன்னால், இவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கின்றவாக குருணை மன்னர் இருந்தார்.
சர்வசக்தியும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற தலைவராக விளங்கிக் கொண்டிருந்த இந்திரா காந்தி அம்மையார் அந்த மனிதர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கின்றவராக இருந்தார். அதற்கு பின்பாக நரசிம்மராவ் அவர்கள் அவரை பின்பற்றுகின்றவராக இருந்தார். அவர் என்னை பார்த்த உடனேயே சிபிஆர் அப்படின்னார். நான் உடனே அதிசயித்து போனேன். எல்லோரும் இவரை பார்ப்பதற்குத்தானே போவார்கள், இவர் இங்கே வந்திருக்கிறார் என்று நான் ஒரு கணம் யோசித்து நின்ற போது அவர் என்னை பார்த்து சொன்னார், "You have to tell about me to Swamiji. I want to get the blessings of Swamiji. You know, I am not with a stable mind today." அப்படி சொன்னவர் யார் தெரியுமா? சந்திராசாமி அவர்கள். சந்திராசாமி சொன்னால் மட்டும்தான் இந்தியாவிலே நடக்கும் என்கிற நிலை இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபோதும் நரசிம்மராவ் இருந்தபோதும் இருந்தது. அப்படிப்பட்ட சந்திராசாமி அவர்கள் இங்கே மன அமைதியை தேடி ஆன்மீக ஒளியை நாடி ஆன்மீக ஒளியை பெற வேண்டும் அதற்காக வந்த பூமி நம்முடைய பூமி. அது நம்முடைய சக்தி அம்மா அவர்களுடைய இருப்பிடம் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட முடியும். இதையெல்லாம் நான் இங்கே ஏன் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால், இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த பயணம் நமக்கு மட்டுமானதாக இருக்கக்கூடாது, நம் எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும். மனம் எப்பொழுதுமே எளிதாக அழுக்கு பிடித்துவிடும். அந்த அழுக்கை அகற்றுகின்ற வல்லமை நமக்கு மட்டுமே இருப்பதாக நாம் நினைக்கக்கூடாது. குருவின் வழியாகத்தான் அந்த மன அழுக்கு நம்மை விட்டு அகலும். அப்படி ஒவ்வொரு முறையும் நம்முடைய அம்மாவை சந்திக்கிற பொழுதெல்லாம் மகத்தான சக்தியை நான் பெறுகிறேன், என்னுடைய மனநிறைவை பெறுகிறேன். அந்த மனநிறைவும் அந்த மகத்தான மனசக்தியும் என்னை மேலும் மேலும் மக்களுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தருகிறது. That is the spiritual life. A journey should be always with a spiritual life. இன்றைக்கு காலையிலே சாமி அவர்களை நானும் நம்முடைய மேனாள் ராஷ்டிரபதி அவர்களும் சந்தித்த நேரத்தில் சாமிஜி அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுதும் you need a power. What is the use of the power? The power is a tool to use and save the poorest among the poor. That is what is power என்று சொன்னார்கள். ஒரு கடைக்கோடியிலே இருக்கின்ற சாதாரண மனிதனுக்கு கூட உதவுகின்ற, அவனுக்காக பணியாற்றுகின்ற வாய்ப்பாகத்தான் நாம் அரசியல் அதிகாரத்தை, நம்முடைய பவரை பார்க்க வேண்டுமே தவிர ஏதோ நமக்கு கிடைத்த ஒரு மகத்தான வாய்ப்பாக நாம் அதை எண்ணிவிடக்கூடாது என்று சொன்னார்கள். அத்தகைய மகத்தான சக்தி நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் அது அம்மாவினுடைய அருள்தான். நாராயணி அம்மா அவர்களுடைய அருளால் இந்த உலகம் என்றைக்கும் ஜீவிதமாய் அமைதியை விரும்புகின்ற உலகமாய் எல்லோரும் உதவுகின்ற உலகமாய் இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்கும் என்று அவர் பாதம் பணிந்து இன்றைக்கு அவரிடத்தில் வாழ்க்கை பெற்று இந்த அற்புதமான விழாவில் 48வது ஜெயந்தியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு மகத்தான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது என் வாழ்நாளில் கிடைத்த பெயராக நான் கருதுகின்றேன். நிச்சயமாக அம்மாவின் உறவு எல்லோருக்கும் கிடைக்கும். We all will lead a useful life, not only for us but for others also என்று சொல்லி நன்றியுணர்வோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.